ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்சிக்கான கட் ஆஃப் மற்றும் ரேங்க் பொசிஷன், சேஃப் ரேங்க் பொசிஷனு. நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோவுக்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்குனாச்சு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன், எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோ, எஸ்சி எக்ஸர் விமன், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம், எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விடோ பிஎஸ்டிஎம், எஸ்சி எக்ஸர் விமன் பிஎஸ்டிஎம், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பிடபிள்யூடி. இதை இந்த ஸ்பெஷல் டிகிரியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இதில் வந்து எஸ்சியில் வந்து எஸ்சி நீங்கள் கன்சிடர் பண்ணுறப்போ வந்து ஒரு சில மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். என்னென்னா எஸ்சினா எஸ்சியில் 15% ரிசர்வேஷனு, எஸ்சிஏக்கு வந்து 3% ரிசர்வேஷனு. ஆனால் எஸ்சியை வந்து எஸ்சியில் எடுக்க முடியும், ஆனால் எஸ்சி வந்து எஸ்சிஏ போஸ்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளை கொடுத்துக்கிறது. ஸோ இப்போ எஸ்சி வேகன்சியில் இருக்கிற நான் அப்ராக்சிமேட்டாக கணிச்சிருக்கிறது ஒரு 5% வேகன்சியை, 5% வேகன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இவங்க எடுப்பாங்க, எஸ்சி எடுப்பாங்க, சார் எஸ்சியிலேருந்து எஸ்சிஏ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். 5% வெறும் 5% வேகன்சி மட்டும் இவங்க எடுக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன ரீசன்னா, எஸ்சியில் ஒருத்தர் நல்ல ரேங்க்கில் எடுத்திருக்காருன்னா, எஸ்சிஏல ஒருத்தர் நல்ல ரேங்க் எடுத்திருக்காருன்னா அவங்களோட ரிசர்வேஷனில் வந்து எஸ்சியில் நல்ல போஸ்டிங் இல்லாமல் எஸ்சியில் ஒரு நல்ல போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, அவர் விரும்புகிற டிஸ்ட்ரிக்கோ இல்லை ரெவன்யூவில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து இந்த எஸ்சியில் தான் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, அதனால் அவங்க வந்து ஸோ இது இப்படி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு ரிசர்வேஷன் ஸ்லாப்லேருந்து ஒரு 5% வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் லைக் வந்து பர்சனல் வித் டிசபிலிட்டி, அதில் வந்து ஒருத்தர்னா அவங்க எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஏன்னா அதில் வேகன்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குங்காட்டி அதில் வந்து நம்ம எஸ்சிஏ கால்குலேஷன் நம்ம பண்ணலை. அதுக்கப்புறம் எஸ்சி வந்து ஜென்ரல் சீட்டில் ஒரு 5% ஆஃப் சீட்டை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். 5% ஆஃப் சீட் வந்து எஸ்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம போட்டுக்கிற டேபிளர் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சியிலேருந்து எஸ்சியை 5% எடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் எஸ்சி ஜென்ரல் வேகன்சி 358, எஸ்சி உமன் வேகன்சி 147, எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் வேகன்சி 29, எஸ்சி எக்ஸர்விஸ்மேன் வேகன்சி 24. இதில் எஸ்சிஏ வந்து 5% வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோம். 5% எடுத்தாங்கன்னா கூட 358 18 வேகன்சிஸ் போயிடும். 18 வேகன்சி வந்து எஸ்சிக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற வேகன்சி வந்து 340 தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜிடியிலேருந்து 5% வேகன்சிஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்சி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கீழே இருக்கிற ஒரு 5% பீப்புள்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஸ்சி வேகன்சிலேருந்து 5% எஸ்சிஏ வேகன்சியை ரெடியூஸ் பண்ணிடணும். ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு டோட்டல் வேகன்சி கிடைக்கும். டோட்டல் வேகன்சி தான் அந்த எஸ்சி ஜென்ரல்னா 340, எஸ்சி உமன்னா 339, எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர்னா 27, எஸ்சி எக்ஸர்விஸ்மேன்னா 23. ஓகேங்களா, இந்த வேகன்சி ப்ளஸ் வந்து ஜென்ரல்லேருந்து இப்போ எஸ்சி வந்து ஜென்ரல் வந்து ஒரு 5% சீட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜென்ரல் வேகன்சிஸ் வந்து 33 சேர்த்து 340 + 33னா 373 வேகன்சிஸ் எஸ்சி ஜென்ரலுக்குமே, எஸ்சி உமனுக்கு வந்து 152 வேகன்சிஸ், எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து 29 வேகன்சிஸ், எஸ்சி எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து 25 வேகன்சிஸ் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் வரும். ஓகேங்களா, இது வந்து பாசிபிலிட்டிஸில் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம்லேயே இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எஸ்சி வேகன்சியிலேருந்து எஸ்சிஏக்கு ஒரு 5% சீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். அப்போது எஸ்சி வேகன்சியில் வந்து இது வந்து 5%ங்கிறது நம்ம அப்ராக்சிமேஷன் கால்குலேஷன் தான். 5%க்கு மேலேயும் போகலாம், 5%க்கு கீழேயும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா, 5% எக்ஸாக்டாக அவங்களுக்கு 5% போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஓகேங்களா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 5%க்கு மேலேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 5% கீழேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஈவன் 1% வேகன்சிஸ் கூட வந்து போகலாம், இல்லைனா வந்து 10% கூட வந்து எஸ்சி வேகன்சிலேருந்து அங்கே வந்து 10 பேர் எடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 10 பேர் எடுத்துட்டாங்கன்னா கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 பேர் போயிடுச்சுன்னா அது எஸ்சிஐக்கு வந்து 10% போன மாதிரி வந்து கால்குலேஷன் ஆயிரும். பட் ஆனால் நம்மளோட கால்குலேஷன் வந்து 5% மட்டும் தான் போகிறதுக்கான கால்குலேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா 95 வேகன்சிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 100 வேகன்சியில் 5% வேகன்சி வந்து போயிடுச்சு அப்படின்னா 95 வேகன்சிஸ் இருக்கும். அப்போ அந்த ஜிடியில் ஒரு 5% வந்து பிஎஸ்டிஎம் எடுத்துட்டாங்க அப்படின்னா
அந்த 9 சீட் வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்ததுன்னா இங்கே எஸ்சியில் கிடைக்க போகுது. அப்போ எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 38, 5% போயிடுச்சுன்னா 2, அப்போ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 36. இப்போ டோட்டல் வேகன்சிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 104 அவைலபிள், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்க்கு 40 அவைலபிள், எஸ்சி டெசிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்க்கு வந்து 1 அவைலபிள், எஸ்சி எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்க்கு 9 சீட் அவைலபிள். ஓகேங்களா, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது புரிஞ்சுனா தான் நீங்கள் அடுத்த கடத்துக்கே வந்ததுன்னா போக முடியும். அதாவது என்ன இன்னொருக்கா கூட சொல்கிறேன், எஸ்சி சீட்டில் எஸ்சிஏ வந்து எடுக்கலாம், ஆனால் எஸ்சிஏ சீட்டை எஸ்சி எடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சிஏ வந்து வந்துட்டிங்கன்னா எஸ்சியில் ஒரு 5% ஆஃப் சீட்டை ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 5% சீட்டை ரெடியூஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஜென்ரலில் வந்து 5% சீட்டு எஸ்சி எடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு 5% எஸ்சிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எஸ்சிஏ போனதுக்கப்புறம் இருக்கிற வேகன்சிஸ் ப்ளஸ் ஜென்ரல் இருக்கிற வேகன்சிஸ் கூட்டி தான் டோட்டல் வேகன்சி நம்மளுக்கு எவ்வளோ அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இது 5%ங்கிறது வந்து அப்ராக்சிமேஷன் தான். ஸோ 1% கூட இருக்கலாம், இல்லை 5%க்கு மேலேயும் போகலாம். ஓகேங்களா, மேலே போச்சுன்னா நம்மளுக்கான வேகன்சிஸ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான், அதே மாதிரி கால்குலேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்சனல் வித் டிசபிலிட்டியில் வந்து ஸோ அதில் வந்து நீங்கள் எஸ்சிஏ வந்து கழிக்க தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப மினிமம் வேகன்சிங்காட்டி எஸ்சிஏ வந்து எஸ்சியில் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி எடுத்தாலும் 1 or 2 சீட்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து ஒருத்தர்னா நம்மளுக்கு வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இதே இதில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து மொத்த வேகன்சி அவைலபிள் பொசிஷனு. இதுக்கடுத்து வந்து வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போது எஸ்சியில் மட்டும் வந்து வந்துட்டுனா இப்போ முத்துக்குமார் சார்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேனல் இருக்கார். முத்துக்குமார் சார் வந்து நிறையா சாம்பிளிங் வந்ததுன்னா கொடுத்தாங்க. இப்போ அவங்க குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண சாம்பிளிங் எஸ்சி ஜென்ரலுக்கான சாம்பிளிங்குமே அதாவது ஒரு 122 பேர்த்துக்கான டேட்டா கொடுத்தாரு. பிஎஸ்டிஎம்மில் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 80 to 100 பேர்த்துக்கான சாம்பிளிங் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. ஓகேங்களா, ஸோ அந்த சாம்பிளிங் டேட்டா வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனில் ஓரளவுக்கு வந்து நம்ம நல்லாவே ஹெல்ப் பண்ணிடுது. இப்போ அவர் கொடுத்த சாம்பிளிங் டேட்டாவில் இருக்கிற பர்சன்ஸோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். முத்துக்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவர் கொடுத்த டேட்டா வச்சு தான் வந்து அந்த சாம்பிளிங் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிறோம். இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு தனியாக வந்து லிங்க் கிரியேட் பண்ணி எஸ்சியோட டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சாம்பிளிங் தான் அது வந்து 112 to 164 மார்க் வந்து இருக்குது. ஸோ இந்த சாம்பிளிங் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 140 to 142 வந்ததுன்னா பீக் அட்டைன் பண்ணுது பாருங்களா. அந்த பீக் வந்ததுன்னா 140 to 42 வந்ததுன்னா அட்டைன் பண்ணுது. அந்த 140 to 42 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கு 25 பேர் வர்றாங்க. அதாவது எக்ஸாக்டாக 25 பேர் தான் இருப்பாங்கன்ட்டு இல்லை, இது இன்ட்டு 2 போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த 2 மார்க்குக்கு 50, 60 கூட வந்ததுன்னா போகலாம். அப்படிங்கிறப்ப அந்த சாம்பிளிங்கில் வந்து 142 to 42 வரைக்கும் அட்டைன் பண்ணுது. நம்ம அந்த ரேங்க் வைஸ் பார்த்தா கூட வந்துட்டுனா 143, 142 வரைக்கும் எஸ்சி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ரேங்க் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா கூட. ஓகேங்களா, ஸோ இந்த சாம்பிளிங் வந்துட்டுனா டேட்டாஸ் மூலமாக ஓரளவுக்கு வந்து நம்ம அந்த பீக் வந்து எந்த இடத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எஸ்சி ஜென்ரலுக்கான சாம்பிளிங் வந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் ஆஃப் எஸ்சி ஜென்ரல் உமன் டெசிடியூட் எக்ஸர்விஸ்மேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே நம்ம டேபிள் எந்த மாதிரி போட்டிருக்கோம்னா எஸ்சி ஜென்ரலுக்கு அவைலபிள் வேகன்சி, இந்த அவைலபிள் வேகன்சி தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்தீங்களா. எஸ்சி ஜென்ரலுக்கு 373, எஸ்சி உமனுக்கு வந்து 152, எஸ்சி டெசிடியூட் விடோக்கு வந்து 29, எஸ்சி எக்ஸர்விஸ்மேனுக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வேகன்சிஸ் இதெல்லாம் தான் ஒவ்வொன்றுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இந்த வேகன்சியில் ஜேசிஏல எஸ்சி ஜென்ரலுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 68, உமன்ஸுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஏஎஸ்ஓ அந்த அசிஸ்டன்ட் ஃபினான்ஸில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இது ரெண்டே கூட்டுறப்போ ஒரு டேட்டாஸ் கிடைக்குது. இதுலேருந்து ஒரு 20% பேர் ஜேசிஏக்கு இதுக்கு போனாங்கன்னா ஒரு டேட்டாஸ் கிடைக்கும். அப்புறம் பர்சனல் கிளர்க்கில் 4 வேகன்சி, பர்சனல் கிளர்க்கில் 5% போவாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணேன். பட் 5%க்கு நம்மளுக்கு கிடைச்ச சாம்பிளிங் 0 தான். ஓகேங்களா, அப்போ அதுக்கப்புறம் உங்கள் ரேங்க்குள்ளார ஜென்ரல் ரேங்க்குக்கு மேலே இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸு ப்ளஸ் வந்து ஆப்சன்டீஸு ப்ளஸ் வந்து என்ஓசி ப்ராப்ளம்னால வராமல் இருக்கிறவங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூஸ்னால ரிஜெக்ட் ஆகிறவங்க, இதெல்லாம் கழிச்சோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60% வந்து கழிவாங்க. ஜென்ரல்லையுமே 20% உமன்ஸ் வந்து கழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம கணிச்சிருக்கிறோம். டெசிடியூட் விடோக்கு வந்து 3, எக்ஸர்விஸ்மேனுக்கு 2 பேர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம கணிச்சிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 62 பேர்த்து பக்கம் 62ன்னு போட்டிருக்கணும், பட் வந்து 42ன்னு வந்து தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து 62 பேர்த்து பக்கம் வந்ததுன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 373, 152 வரைக்கும் வந்து வர்றதுக்கான 152 வரைக்கும் வந்ததுன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் ரேங்க் வந்து எடுத்துக்கிட்டோம், இந்த ரேங்க் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேங்க்கில் இப்போ
100% கம்பல்சரி வந்து கிடைக்கிறதுக்கு 373 152 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா 535 வரைக்கும் வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். 535 வரைக்கும் அவங்களுக்கு கம்பல்சரி, அதாவது 525 வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? 525 வரைக்கும் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து 62ன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷன் டிஸ் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 42ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ரேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா 588 608 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அது சாரி வந்து டைப் மிஸ்டேக்கில் வந்து நம்ம இது பண்ணிட்டேன். நான் அதுக்குள்ளார நான் வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேங்க் வந்து 608 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேங்க்கு 608 588 கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி உமனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம்னா அதே இதுதான், அது ரெண்டும் சேர்த்து. இப்போ நம்ம வந்து கம்பல்சரி ரேங்க்கு ஜாப் வந்து எஸ்சி ஜென்ரல் உமன் ரெண்டுக்கும் வந்து, ஆனால் உமன்ஸ் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கேட்டி கொஞ்சம் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது. உமன்ஸ் தான் ஹையஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பாசிபிலிட்டி கம்பல்சரி ஜாப் கிடைக்கிறது வந்து 525 வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 608 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? எஸ்சி டெசிடியூட் விடோ வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது எஸ்சி டெசிடியூட் விடோவில் கம்யூனல் ரேங்க் மட்டும் ஓவரால் ரேங்க் தான் வரும், கம்யூனல் ரேங்க் வராது. ஸோ அப்போ ஓவரால் போஸ்டிங் வந்து 158 இருக்குது. இது எஸ்சி டெசிடியூடோ 29க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஜாப்பு. 32க்குள்ளார இருந்தீங்கன்னா ஒரு 90% உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிரும். ஓகேங்களா? எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 173 வேகன்சிஸு 25 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு இருக்குது. மொத்தம் 25 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் எஸ்சி ஜென்ரல் உமன் 2 பேர்த்துக்கு வந்து 100% வேலை அப்படிங்கிறது வந்து 525 வரைக்கும், மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 608 வரைக்கும், எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 29, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 32, எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா 25 27. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எஸ்சி பிஎஸ்டிஎம்க்கான சாம்பிளிங் அவர் கொடுத்ததா முத்துக்குமார் சார் கொடுத்துருந்தாரு. அந்த சாம்பிளிங் வச்சு வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து இங்கே பீக் வந்து 133 130 டு 133க்குள்ளே பீக் அட்டைன் பண்ணுது. பட் ஆனால் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த பீக் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அந்த பீக்கில் வந்து இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக கூட இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாசிபிலிட்டி ரேங்க் நம்ம வீடியோவில் கணிச்சு தெரியுங்களா, நம்ம பழைய வீடியோவில் வந்து பார்த்தோன்னா போட்டிருப்போம் தெரியுங்களா, அந்த ஸ்லாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் வந்து போட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்லாட்டுக்கு வந்து போட்டு வந்து பார்த்தோன்னா கணிச்சிருக்கிறேன். இது வந்து பிஎஸ்டிஎம் சாம்பிளிங் வந்து அவங்க எஸ்சிக்குள்ளார வந்து பார்த்தோன்னா எஸ்சி பிஎஸ்டிஎம்குள்ளார வந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து அவர் கொடுத்தது தான். அந்த சாம்பிளிங் வச்சு பார்த்தா வந்து பார்த்தோன்னா 130 டு 130 வந்து பார்த்தோன்னா பீக் அட்டைன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கால்குலேஷன் படி பழைய வீடியோவில் போட்ட மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 104 வேகன்சி, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் வந்து 40 வேகன்சிஸ் இருக்குது. ஜேசிஏ வந்து அதிகபட்சம் ஒன்று தான். அது ஆப்ஷன் டிஸ் வந்து 15 10 வரைக்கும், அதாவது மொத்தமாக 25 பேர் ஆப்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்து கெஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 104 140 அப்படிங்கிறப்ப 104 144 வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே நான் வந்து பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு ஜென்ரல்லேருந்து இங்கே எடுத்தது வந்து 5%ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நம்மளோட பழைய எல்லா கம்யூனிட்டிக்கும் கணிச்ச வந்து கட் ஆஃப் வீடியோவில் 10% எடுத்து போட்டுருந்துருப்பேன். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அங்கே 160 வேகன்சிக்கு பக்கம் வந்திருக்கும், இங்கே 144 வேகன்சிஸ் பக்கம் வந்திருக்கும். ஆனால் ஜென்ரல் வந்து எடுக்க போகிற பாசிபிலிட்டிஸ் 5 to 10க்குள்ளார தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கணிச்சிக்கிறேன். ஸோ நான் அப்போ மினிமம் பாசிபிலிட்டிக்கே நம்ம போட்டுட்ருக்கோம். அப்போ மினிமம் பாசிபிலிட்டிக்கு வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 126 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வரைக்கும் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 125 மார்க் இது வந்து நம்ம கட் ஆஃப் மார்க்கு. ஏன்னா நம்ம வந்து ரேங்க்கை வச்சு பிஎஸ்டிஎம்க்கு வந்து கட் ஆஃப் கணிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து மார்க் வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க் வந்து 126 வரைக்கும் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே 125 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து 124.5 ஜென்ரலுக்கு, உமன்ஸுக்கு வந்து 123 வரைக்கும் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெசியூ விடோ பிஎஸ்டிஎம்ல வந்து வெறும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஸோ அப்போ அது எந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் ஆகும் நம்மளால் கணிக்கவே முடியாது. நான் அப்ராக்சிமேட்டாக 125 to 127 வந்து கணிச்சிருக்கிறேன். எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்ல 9 வேகன்சி, அது கண்டிப்பாக 110 அவ்வளோதான் வந்து வரப்போகுது.
ஏன்னா வந்து 90க்கே வந்து 92 மார்க் வாங்கினவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 450 ரேங்கில் தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அப்போ அவங்க பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 100க்கு மேலே 110க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்டிஎம் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 126, உமன்ஸ் பிஎஸ்டிஎம் 125, டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் 125 to 27, எக்ஸர்விஸ்மன் பிஎஸ்டிஎம் வந்து 110. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 124.5 ஜென்ரல், உமன்ஸ் வந்து 123, டிஸ்ட்ரிபியூட்டர் 125, 27, எக்ஸர்விஸ்மன் 110. இந்த சாம்பிளிங்கில் வந்துட்டுனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு மேலேயும் அதிகமாகலாம், இதுக்கு குறையவும் செய்யலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த எஸ்சியில் சாம்பிளிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீக் அட்டைன் பண்ணுறது 130 அட்டைன் பண்ணுது. ஓகேங்களா? 130 அட்டைன் பண்ணுறப்போ 130க்கு கீழே குறையுமா அப்படிங்கிறது டவுட் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சாம்பிளிங் கிடைச்சதும் கம்மியாக தான் இருக்குது. அங்கேருந்து நான் இன்ட்டு 2 போட்டு பார்த்தாலுமே வந்து 126 வரைக்கும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சாம்பிளிங் டேட்டா. இப்போ இந்த சாம்பிளிங் டேட்டாலேருந்து இன்ட்டு 2 போட்டு பாருங்கள். ஒவ்வொரு வேகன்சிஸு கால்குலேட் பண்ணி மொத்தமாக வந்து 140, 150 வந்து எந்த மார்க் ரேஞ்சில் அட்டைன் பண்ணுதுன்னா 124 to 126 தான் அட்டைன் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் அந்த ஏரியாவில் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த சாம்பிளிங் வந்து நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு ஒன்ஸ் அகெயின் வந்து முத்துக்குமார் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்குவோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் போட்டு கொடுத்தது வந்து மதன்குமார் சார். அவர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிருக்காரு. நான் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த கிராஃப் வந்து அவர் தான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து டிசேபிள்டுக்கு வந்து பார்க்குறோம். டிசேபிள்டுக்கு அதே மாதிரி தான் லோ விஷன், ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கு, லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிஸு, அதுக்கப்புறம் மல்டி டிசபிலிட்டிஸு. அதில் வேகன்சிஸ் பொசிஷன் வந்து 7, ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் 3, லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் 12, மல்டி டிசபிலிட்டியில் வந்து 6. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ இங்கே வந்து ஏஎஸ்ஓ ஜேசிஏவெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதுலேயும் வந்து சொன்ன மாதிரி தான் கம்யூனல் ரேங்க் வந்து இருக்காது. டோட்டல் ஓவரால் ரேங்க் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஓவரால் ரேங்க்கில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஓவரால் ரேங்க்கு 43 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதில் எல்விவிஐயில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 7க்குள்ளே இருக்கிறீங்க, அதாவது 7க்குள்ளே இருக்கிறீங்கிறது இப்போ நான் உங்களால் கணிக்கவே முடியாது. அது கவுன்சிலிங் ப்ராக்ரஸில் தான் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 7 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் எஸ்சி ஜென்ரலில் வந்து 3 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல் வந்து லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் 12க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் மல்டி டிசபிலிட்டியில் 6க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எஸ்சி ஜென்ரல் டிசபிலிட்டிக்கு. இதே மாதிரி வந்துன்னா எஸ்சி உமன் டிசபிலிட்டிக்கு வந்து கட் ஆஃப் மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ விஷன், ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கு, லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, மல்டி டிசபிலிட்டி. லோ விஷனில் 2 வேகன்சி, ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் 1, இது எல்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1, மல்டி டிசபிலிட்டியில் 3. ஓகேங்களா? இந்த இதை ஏஎஸ்ஓ ஜேஎஸ்ஓ வந்து இதில் கால்குலேட் ஆகுது, இம்பாக்ட் பண்ண போகிறதுல பிஎஸ்டிஎம் இம்பாக்ட் பண்ணாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டுனா சேஃப் ரேங்க் உமன்ஸ் வந்து சேஃப் ரேங்க்னா 2 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா சேஃபு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அதாவது 9 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னாவே நீங்கள் சேஃபில் தான் வந்து இருப்பீங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் 4 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா சேஃபில் இருப்பீங்க. எஸ்சியில் வந்து எஸ்சி உமனில் வந்து மொத்தம் 13 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபு. கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சி உமன் மல்டி டிசபிலிட்டியில் வந்து 9க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து எஸ்சிக்கான கால்குலேஷனு. ஸோ இப்போ நான் அந்த முதல்லேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் இந்த கட் ஆஃப் வந்ததுன்னா இதுதான் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து என்னால் சொல்ல முடியாது. ஸோ கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிற ரேங்க் வரைக்கும் இருக்கிறது கம்பல்சரி கிடைக்கும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டியில் அது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஓகேங்களா? இன்னும் இப்போ நான் வந்து 608ன்னு சொல்லியிருக்கணும்னா 608க்கு மேலும் போக செய்யலாம். அதுக்கு வந்து அதை விட குறையும் வந்து செய்யலாம். ஆனால் பிஎஸ்டிஎம்னா நம்ம எக்ஸாக்டாக கணிக்கவே முடியாது. பிஎஸ்டிஎம்ல இப்போ நம்ம வந்து வாங்கிக்கிற மார்க்கை விட கட் ஆஃப் வந்து அதிகமாகலாம் கம்மியும் ஆகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே. ஓகேங்களா? ஸோ இது ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.